ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் குழந்தைங்களுக்குலாம் ரொம்பவே பிடிச்ச மாதிரியான ஒரு சீஸ் பாஸ்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாஸ்தாவை வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி டிசானாவோட பென்னே பாஸ்தா எடுத்திருக்கேன். 1/2 கப் அளவுக்கு நல்லா கொதிக்கிற தண்ணியில் போட்டு வேக வச்சுக்கோங்க. இந்த டிசானோ பாஸ்தா பார்த்தீங்கன்னா 100% டியூரம் வீட்டில் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நமக்கு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளேவர்ஸ், ப்ரிசர்வேட்டிவ்ஸ்லாம் எதுவும் சேர்க்காமல் பண்ணியிருக்காங்க. இந்த டிசானோ பாஸ்தாவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், பாஸ்தா நல்லா குக் ஆகிடுச்சு. இதில் இருக்க தண்ணியை வடிச்சிட்டு நம்ம வந்து மேலே கொஞ்சமாக தண்ணியை ஊற்றி இதை வந்து ஆற வச்சுக்கலாம். மேலே கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு ஃப்ரை பேனில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இதில் நம்ம 4 பல் பூண்டு நல்லா பொடியாக நறுக்கி இது கூட சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஒரு 30 செகண்ட் நல்லா வதக்கிக்கோங்க. பூண்டோட பச்சை வாசனை போன பிறகு இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்து இதை வந்து நல்லா வறுத்துக்கலாம். மைதா மாவு சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்ட பிறகு இதில் 1/2 கப் பால் சேர்த்து இதை நல்லா கிளறிக்கோங்க. 1/2 கப் பால் அப்படிங்கிறது 125 ml அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த ஃப்ரை பேன் பார்த்தீங்கன்னா அகாரோவில் கிரானைட் ஃபினிஷிங் நான்ஸ்டிக் கோட்டிங் ஃப்ரை பேன். இதோட அகலம் பார்த்தீங்கன்னா 20 சென்டிமீட்டர் இருக்குது. இதோட கெப்பாசிட்டியும் 1.1 லிட்டர். இந்த ஃப்ரை பேனோட லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இந்த பால் நல்லா கொதித்து திக்காகி வந்த பிறகு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க பாஸ்தாவை இது கூட சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி பாஸ்தாவை நல்லா கிளறி விட்ட பிறகு இதில் 1/4 டீஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ், 1/4 டீஸ்பூன் மிக்ஸ்டு ஹர்ப்ஸ், 1 டீஸ்பூன் பாஸ்தா மசாலா. இந்த பாஸ்தா மசாலாவோட ரெசிபி நான் ஏற்கனவே வீடியோவில் போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கெட்சப், இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா கிளறிக்கலாம். இது கூடவே 1/4 டீஸ்பூன் உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உப்பு வந்து அதிகமாக சேர்த்துறாதீங்க, ஏன்னா நம்ம போடக்கூடிய சாஸ்லேயும் வந்து நமக்கு உப்பு இருக்கும். அது மட்டும் இல்லாமல் சீஸ்லேயுமே உப்பு இருக்கும், அதனால் அளவாக போட்டுக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விட்ட பிறகு நம்ம கடைசியாக மேலே வந்து செடார் சீஸ் 50 கிராம் அளவுக்கு துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். சீஸ் ஆட் பண்ண பிறகு நம்ம இதை ரொம்ப நேரம் குக் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. பாஸ்தாவில் இருக்கக்கூடிய ஹீட்லேயே வந்து நம்மளோட சீஸ் வந்து மெல்ட் ஆயிரும். கடைசியாக இதில் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து நம்ம இதை இறக்கிடலாம். இந்த ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.